ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ஆட்டுக்கால் பாயாப்புற சூப் இந்த மாதிரி தான் செஞ்சிருப்போம். நாம இன்னைக்கு வித்தியாசமா ஆட்டுக்கால் மசாலா எப்படி செய்ய இந்த வீடியோல பார்க்க போறோம். இது ரொம்பவே டிஃபரெண்டான டேஸ்ட்ல அட்டகாசமா இருக்க போது. இப்போ வாங்க நம்ம ஆட்டுக்கால் மசாலா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு ஆட்டுக்கால் எப்படி சுத்தம் பண்றதுன்னு தெரியாது. அதனால அவங்களுக்காகவே இப்போ ஆட்டுக்கால் எப்படி சுத்தம்னு பார்க்கலாம். முதல்ல தீயில காலோட முடி நல்லா கருகிற அளவுக்கு வாட்டி எடுத்துக்கங்க. ஒரே பக்கம் வாட்டக்கூடாது, நல்லா திருப்பி திருப்பி வாட்டிக்கணும். இந்த மாதிரி வந்த உடனே மேலே உள்ள ஸ்கின்னை கத்தியால் சுரண்டிக்கலாம். காலோட கடைசியில் பார்த்தீங்கன்னா கால் குழம்பு இருக்கும். அதை உங்கள்கிட்ட உள்ள ஏதாச்சும் ஒரு பொருளை எடுத்து அதை வச்சு நல்லா தட்டி ரிமூவ் பண்ணிக்க. இந்த மாதிரி கத்தியை நல்லா தீயில பழுக்க வச்சு காலுங்களுக்கு இடையில இருக்கிற முடிங்களையும் நல்லா கருகிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லா காலையும் ரெடி பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாம 4 ஆட்டுக்கால், அதாவது 16 காலில் இந்த மசாலாவை செய்ய போகிறோம். நீங்கள் 8 காலில் செஞ்சீங்கன்னா நாங்கள் போடுற மசாலாவில் பாதியை போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஆட்டில் இந்த குடல் கால்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு நீங்கள் சுத்தம் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் கிடைக்கும். அதில் காலை நல்லா சுத்தம் செஞ்சுக்கோங்க. காலை நல்லா சுரண்டி 4-5 தடவை பச்சை தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இந்த காலை திரும்பவும் சுடுதண்ணி ஊற்றி சுத்தம் செஞ்சு 3ஆக வெட்டிக்கலாம். ஆட்டுக்காலை சாப்பிடும்போது வலுவலுப்பா என்ன மாதிரி வர்றதை பார்த்துருப்பீங்க. அதை ஆங்கிலத்தில் கொலஜன் சத்து அப்படின்னு சொல்லுவாங்க. வயசு ஆக ஆக நம்ம மூட்டுக்காலில் உள்ள ஜாயின்ல எண்ணெய்த்தன்மை இல்லாமல் உராய்வு ஏற்பட்டு மூட்டு வலி உண்டாகும். ஆனால் நீங்கள் இந்த ஆட்டுக்காலை சாப்பிடும்போது அதில் உள்ள கொலஜன் சத்து, அதாவது இந்த எண்ணெய்த்தன்மை எலும்புகளுக்கு போய் நமக்கு மூட்டு வலியிலேருந்து பாதுகாத்து தரும். அதில் வயசானவங்க கண்டிப்பாக உங்கள் உணவில் இந்த ஆட்டுக்காலை அடிக்கடி எடுத்துக்கங்க. இப்போ ஆட்டுக்கால் எல்லாத்தையுமே சுத்தம் செஞ்சாச்சு, வேக வச்சுக்கலாம். வாங்க 16 ஆட்டுக்காலை போட்டுக்கலாம். கால் முங்கு வர தண்ணி. இப்போ மஞ்சத்தூள் 10 கிராம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 50 கிராம், தேவையான உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். ஆட்டுக்கால் அடுப்பில் வேக வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், அதிக நேரம் ஆகலாம். அதனால் நீங்கள் வீட்டில் குக்கரில் வேக வைக்கும் போது முதல்ல ஒரு 10 விசில் விட்டு குக்கரை திறந்து பாருங்க. ஆட்டுக்கால் வெந்துருச்சுன்னா ஓகே, அப்படி இல்லாட்டி திரும்ப ஒரு 4 விசில் விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இந்த ஆட்டுக்கால் மசாலா ஒரு வித்தியாசமாக புதுவித முயற்சியாக இருக்கும். இதை நீங்கள் இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, புரோட்டா இதுங்களுக்கு ஊற்றி சாப்பிட்லாம், அருமையாக இருக்கும். இப்போ ஆட்டுக்கால் நல்லா வெந்ததும் ஆட்டுக்கால் மசாலாவை செஞ்சிடலாம். வாங்க. கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆட்டுக்கால் வெந்துருச்சு. இப்போ தண்ணியோட எடுத்து வச்சிடலாம். ஆட்டுக்கால் மசாலா செய்ய பாத்திரத்தை வச்சுக்கலாம். நம்ம எப்போ யூஸ் பண்ணுற அலையாத்தி மரச்சக்கலாட்டின சுத்தமான கடலெண்ணெய் ஒரு 200 ml ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ பட்டைக்கிராம்பு ஏலக்காய் பொடி 10 கிராம், கையோட பெரிய வெங்காயம் 300 கிராம் ஓரளவு வதக்கியாச்சு. இப்போ அரைச்ச சின்ன வெங்காயம் 100 கிராம், 6 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். தேவையான உப்பு. வெங்காயம் ஓரளவு வதங்கட்டும். இப்போ சிறிதளவு மல்லித்தலை புதினா போட்டு கிளறிக்கலாம். அடுத்து மஞ்சத்தூள் 5 கிராம், மிளகாத்தூள் 10 கிராம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 50 கிராம் போட்டுக்கலாம். அடுத்து தக்காளி 150 கிராம். இஞ்சி பூண்டை நல்லா வதக்கியாச்சு. இப்போ 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஜீரகத்தூள் 10 கிராம், மட்டன் மசாலா 10 கிராம், கரம் மசாலா 20 கிராம், மல்லித்தூள் 20 கிராம் போட்டுக்கலாம். இந்த நேரத்தில் வேக வச்ச ஆட்டுக்காலை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா நல்லா வெந்ததும் தேவைப்பட்ட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பை சரிபார்த்து கடைசியாக மிளகுத்தூள் மல்லித்தலையை தூவி விட்டு சும்மா சுட சுட நல்லா கிளறி அதை அப்படியே எடுத்து புரோட்டா இட்லியோட சாப்பிட்டோம்னா அடடா சுவையான ஆட்டுக்கால் மசாலா ரெடி. இந்த இடத்துல வேக வச்ச தண்ணி இருந்தால் ஊற்றிக்கங்க. அப்படி இல்லாட்டி 1-2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ மிளகுத்தூள் 10 கிராம், சிறிதளவு மல்லித்தலை கருவேப்பிலை தூவி இறக்கிடலாம். ஆட்டுக்கால் மசாலா ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணலாம்.
ஆட்டுக்கால் மசாலாவை இட்லியோட சாப்பிடும்போது உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது, சொல்லவே தேவையில்லை. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டு கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த லைவோட சந்திப்போம். பாய்.